சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத தலைவா. கூட ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அவதான் காரியத்தை கெடுத்துட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே முடிச்சு விட்டுறேன். டேய் முட்டாள் முட்டாள், உன்னை நம்பி வேலை கொடுத்தான் பாரு. தலைவா சொல்றேன்ல, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமா? முதல்ல புரிஞ்சுக்கங்க. வாய மூடுறோம் ராஸ்கல். நான் சொல்றதுக்கு மூச்சு விடாம பேசிட்டு இருக்க. கூட இருக்கிறது யாருன்னு பார்க்க மாட்டியா? என்ன தலைவா நீங்க நேரத்துக்கு ஒண்ணு பேசுறீங்க? நீ ரெக்கார்ட் போட்டு தான் பேசணும் போல இருக்கு. நீங்க தான் அந்த பையனை தவிர யாரா இருந்தாலும் கண்டுக்காத, அடிச்சு போட்டு போயிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக எப்ப நீ காலி பண்ணுவியா? என்னது உங்க பொண்ணா? என்ன தலைவா நீங்க? அந்த பொண்ணுக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணை கூட அனுப்பியிருக்கீங்க. சரி சரி, முடிச்சுட்டு வந்து பேசுறேன். நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம். இல்ல தலைவா, நீங்க அமௌண்ட் கூட தர வேணாம். இல்லனா வெளியில போய் பாண்டி எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிடுவீங்கல்ல. வேணான்னு சொல்றேன்ல, நீ விலகிக்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களே இறங்க போறீங்களா? அது உனக்கு எதுக்கு? நீ தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டா. பாண்டி கோட்டை விட்டுட்டான்னு நீங்க வெளியில பரப்பி விட்டுறாதீங்க தலைவா. பைத்தியக்கார பையா, இவனை நம்பினதுக்கு என்ன சொல்லணும்? ஓகே சார். ஓகே. பவி, சோலார் கம்பெனி நம்ம கூட ஒரு மீட்டிங் வேணும்னு கேக்குறாங்க. அவங்க கன்வீனியன்ட் டைம் கேட்டுக்கோ வித்யா. ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சுக்கோ. இல்ல பவி, நேர்ல மீட் பண்ணனும்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஆபீஸ் அட்ரஸ்லாம் கேட்டாங்க. இல்ல வேண்டாம். பவி மட்டும் கூட வந்தா போதும். ஆதி வித்யா, சிச்சுவேஷன் சரியில்லை. அவ வர்றதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன். பவித்ரா, உன்னை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க. யார் தாத்தா? யாருன்னு தெரியல. பவித்ரா மேடம் இருக்காங்களான்னு கேட்டான். பவி எங்க போற? வெளியில பவித்ராவை தேடி ஒரு பையன் நிக்கிறான். உனக்கு அறிவே கிடையாது. எவ்வளவு பட்டாலும் நீ திருந்த மாட்டியா? ஆதி, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா? உங்களை இல்ல தாத்தா, நான் பவியை தான் சொல்றேன். நீ ஜாகிரதையா இருக்க வேணா. எவனா கூப்பிடுற, நீ பாட்டுக்கு போற. என்னாச்சு பவி? ஆதியே இவ்ளோ டென்ஷன் ஆவறான்? பேசாம உட்காரு, அவன் எவன் பாத்துட்டு வரேன். ஆதி ஆதி ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? பவித்ரா மேடத்தை பார்க்கணும் சார். யார் நீங்க? கொஞ்சம் விட்டா வீட்டுக்குள்ளே வந்துருவீங்க போல. சாரி சார், ஒரு தாத்தா வந்தாரு, அவர் தான் பார்த்தேன். ஆனா இந்த அட்ரஸ் தான் சார் போட்டிருக்கு. சார், மேடம் இருக்காங்களா சார்? ஓ, ஐம் சாரி. கொரியரா? ஆமா சார். நீங்க என்ன நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை, அது வேற. பவி, கொரியர். இந்த மேடம் இதில் ஒரு சைன் பண்ண சொல்லுங்க சார். சாரிங்க. பரவாயில்ல சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஏன் ஆதி, ஏன் இவ்ளோ டென்ஷன்? பவிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் ஆதி, எதுக்காக இவ்வளவு பதட்டம், பயம் எல்லாம்? ஏன் தபால்ல யாராவது வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிட்டு போறாங்களேன்னு பயப்படுறியா? உங்களுக்கு தெரியாது தாத்தா, ஆல்ரெடி உங்க பேத்திக்கு. அவன் இப்படிதான் தாத்தா, ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறதா காட்டிப்பான். நீங்க விடுங்க. காலம் கெட்டு கிடக்குதுல, பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல. செயினை யாராவது வந்து அறுத்துட்டு போயிட்டாங்கன்னா? நீ சொல்றது சரிதான் ஆதி. இப்பெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து செயினை அறுத்துக்கிட்டு போயிடுறாங்களே. நாம கொஞ்சம் கவனமா தானே இருக்கணும். தாத்தா, கொரியர் பாய்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காதுல்ல. எனக்கு எப்படிமா தெரியும்? தபால்காரரா இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு, இவர் கலர் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. யாரு என்னன்னு தெரியல. அவரு தான் பவித்ரா வேணும் பவித்ரா வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு எப்படி தெரியும் சீதா? நீயே சொல்லு. ஏன் அது இப்படி கலாட்டா பண்ற? நிஜமா எனக்கு பயமா இருக்கு பவி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதட்டமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அதான் நீ இருக்கல்ல.